உங்களோடு தான் நான் பேசுவேன். வீட்டில் வேலைக்கு போறேன்னு போகுதுங்க, ஆனால் வேலைக்கு போறது இல்லைங்க. அது தவறான செயல்படுமா? உங்க நிகழ்ச்சி நான் டெய்லி பார்ப்போம்மா. நான் எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்க தவறான செயலுக்கு போறாங்கன்னு? எத்தனை வயசு அவங்களுக்கு? இல்லைம்மா, நீங்க கரெக்டான கேள்வி கேட்பீங்க, நீங்க நல்லபடியா சொல்லுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது எப்படின்னா, அவங்க கால் நம்பர் நான் தர்றேங்க, அந்த நம்பர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உண்மையா பொய்யாங்கிறது நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க. யார் உங்க மனைவிக்கு என்ன வயசாச்சுங்க? ஆச்சுமா, 42 ஆச்சுமா. உங்களுக்கு? அது கொஞ்சம் சரியில்லை. அவங்க தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சுமா, அது தங்கச்சி வழிகள் சரியில்லை. அதுக்கு அது மாதிரி இது கூட இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்டுகள்லாம் கொஞ்சம் தவறான பாதைகள் தான். சரி, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசு? பொறுத்தல விரும்பலமா, தப்பு நடக்குதம்மா. சரி, உங்க வயசு என்னாச்சு? நான் இதை சொல்ல விரும்புறேன். சரி, உங்க வயசு என்னாச்சு? எனக்கு 55 ஆச்சுமா. சரி, உங்களுக்கு ஒரு அடிபட்டுச்சுமா, தலையில கல்லு. அந்த தலையில அடிபட்டவங்க நான் சொன்னேன், பல தடவை சொன்னேன், இந்த மாதிரி வா போலாம், வந்து கூட ஒரு 10 நாள் 20 நாள் இனி இருந்து அப்படின்னேன். என்னால முடியாது, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்குதுமா. சரி, நீங்க என்ன வேலை செய்துட்டு இருந்தீங்க? என்னம்மா? நீங்க என்ன வேலை செய்துட்டு இருந்தீங்க? இல்லம்மா, நான் இங்கதான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன், ஈரோடு திருநெல்வேலியில் இருக்கேன். முன்னாடி என்ன வேலை? மெமரி லாஸ் நிறைய ஆகுதுமா. இது அப்படியே ரொம்ப நேரம் நம்பர் அப்படியே பதிவு பண்ணி வச்சிருந்தேன், அதனால தான் டக்குன்னு நான் ஃபோன் பண்ணேன். இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த அடிபட்டு உடம்பு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்துட்டு இருந்தீங்க? வாட்ச் மெக்கானிக்கல். சரி, இப்போ திருப்பி வாட்ச்மேன் வேலைக்கு போங்களேன். இல்லம்மா, வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது பிரச்சனைமா, மெமரி லாஸ் நிறைய ஆகுது, ஞாபகம் மருந்து நிறையா போகுது, மெமரி லாஸ் நிறைய ஆகுது, ரைட் சைடு கை நிறைய ப்ராப்ளமா இருக்கு. சரி, உங்க பசங்க என்ன பண்றாங்க? பசங்க கரூர்ல இருக்காங்கம்மா. எத்தனை பிள்ளைங்க? நாங்க முஸ்லீம். நாங்க எத்தனை பிள்ளைங்க? ஒரு லவ் பண்ணி இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பையன் ஒண்ணு பிறந்திருக்கு, நல்லா இருக்காங்க. அண்ணன் மண்ணை பார்த்து தம்பி அந்த வழிக்கே வந்திருக்கான். அவன் முஸ்லீம் பிள்ளைய இந்து பிள்ளைய லவ் பண்ணிட்டான். தம்பி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். நான் போய் பார்த்தேன், ஜாதி இருந்து நமக்கு வாழ போகுது, மனம் தான் வாழ போகுதுன்ட்டு, நல்லா இருங்க, அன்பா இருங்க, அது என்னங்கிறது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி சரி, நான் நல்லபடிதான் சொன்னேன். ஆனா இது கொஞ்சம் செயல்பாடு சரியில்லை, போய் சொல்லலம்மா, சத்தியமா ஆண்டவர் சத்தியமா சொல்றேம்மா. ஏன்னா நீங்க கரெக்டா பேசுவீங்க, யாரா இருந்தாலும் நீங்க எடுத்து சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆளுங்க நடவடிக்கையும் சரியில்லைம்மா, அவங்க ஃப்ரெண்டுகளும் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லை. ஃபோன் பேசுறதெல்லாம் சில பேர் நைட்டு 11 மணிக்கெல்லாம் கால் வருது. எனக்கு அந்த உடல் நல சரியில்லை, நான் இது சரியா கேட்டுக்கிறது இல்லை நான். ஏன்னா இதை நீங்க கொஞ்சம் நீங்களா எப்படி அப்படி பேசி பண்ணீங்கன்னா சரி, இந்த நம்பரை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா சில உண்மை தெரிஞ்சிடும். முடியுமாமா? நோட் பண்ண முடியுமாமா? அது வந்து கடினங்க, நாங்க அது பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்படிங்களா? ஆமா, அது நம்ம செய்யக்கூடாது. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிரச்சனை இல்லம்மா, அது கம்ப்ளைண்ட் ரொம்ப கேவலமாயிரும், அசிங்கமாயிரும். நான் அதுக்காக கடவுள் கிட்ட விட்டுடுங்க, தடுமாறி அப்படி நிக்கிறேன் நானு. இது வந்து தனியா இருக்குன்னு என்னென்னாம நிறைய இருக்கு, என்னையவே விரட்டுறதுக்கு வழி பண்ணுதுமா. நம்ம லாஸ்ட் இல்லைன்னு ஏதோ குழப்புக்கு போயிடும், ஞாபகம் மருந்து நிறைய போகுது எனக்கு. அதுக்கு வைத்தியம் போனோமா, இங்க நம்ம இது சேலம் கிட்ட இருக்குல்லங்க ஆஸ்பத்திரி, அங்க போனேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட ஒரு ஆள் வேணுங்க அப்படின்ட்டாங்க. இதுகிட்ட கேட்டது, நான்லாம் பார்க்க முடியாது, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. வேலைக்கும் போறது இல்லம்மா, தவறான வேலைக்கு போகுதுமா. அது சத்தியமா சொல்றேம்மா. ஏன்னா நான் இதை ஏன் கேட்டுட்டு பார்த்துட்டுன்னா, நீங்களும் பார்க்காம ஒன்றும் வழி இல்லைம்மா எனக்கு. அப்படியே பொம்மை மாதிரி ஊஞ்சலாட்டிட்டு இருக்கேன். நான் வாட்செல்லாம் ரிப்பேர் பண்ணுவேம்மா, நிலைகள் சரியில்லை, ரொம்ப என்னுடைய நிலைமைகளே ரொம்ப. எங்க அம்மாவும் கூட காப்பாற்ற முடியாம எங்க அம்மா போய் 1.5 மாசத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க தங்கச்சி வீட்டுல இருந்து. ரொம்ப நிலைமைகள் சரியில்லைம்மா. இது ஆண்டவனா பார்த்து எனக்கு சொல்லி கேட்டுங்கம்மா நல்லா. ஏன்னா இல்லைன்னா அதனுடைய நம்பரை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அது கால் வர வச்சு நீங்க அதை என்னங்கிறது புரிஞ்சுக்கலாமா. அப்படி வந்தாதாம்மா இது உண்மையா வரும். நான் சொல்றது நம்பக்கூடிய வாய்ப்பு வராது. சரிங்க ஐயா, உங்களோட கால் பண்ணி அந்த இது என்னமோ செட்ல வச்சிருப்பாங்களாம்மா, வர்ற கால் வந்து அப்படியே பதிவு அப்படின்ட்டு. அது வந்து சாதாரணமாக செய்ய மாட்டாங்க, அந்த நெட்வொர்க்லேயும் செய்ய மாட்டாங்க, நாமளும் செய்ய மாட்டோம். அது மாதிரி நம்ம கால் பண்ணிலாம் ஒருத்தரை கேட்க முடியாது. உங்களுக்கு வந்து உங்கள் மனைவியோட நடத்தையில் சந்தேகம் இருக்குது, அது உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, அது நம்மளுக்கு நல்லா புரியுது.
ஸோ இதற்கு தீர்வு என்னவாக இருக்க முடியும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு கடவுள் கையில் விட்டுட்டு, நீங்கள் உங்களுக்கு உடம்பு வேறு சரியில்லை. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டில் வந்து வேலைக்கு போவது அப்படிங்கிறது வந்து அவசியம்தான். இல்லாட்டினா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் அவங்க மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அதை நம்ம ஒரேடியாக வந்து அதை தாழ்மைப்படுத்தி சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட நிலைமை அவங்க வேலைக்கு போகணும்னு ஆயிடுச்சு, போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து உங்களை கவனிக்க முடியல, அது வந்து உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம், உங்கள் மகள்கள்கிட்ட உங்கள் சில்ட்ரன்கிட்ட பேசிவிட்டு யாரோ வீட்லையாவது போய் நீங்கள் தங்க முடியுமான்னு பாருங்கள். யாராவது உங்களை கவனிச்சுக்குவாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை வந்து ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் உங்களை சேர்த்து விட்டாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் விலகிடுங்க, அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். ஏன்னா மற்றபடி வந்து மன உளைச்சலோடு ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டுகிட்டே வயதான காலத்தில் இன்னும் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வயதாகிடுச்சு, இப்போ மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. ரொம்ப சண்டை கிண்டை போட்டு நாளைக்கு உங்களை கைவிட்டுட்டாங்கன்னா உங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் பிள்ளைகள்கிட்ட பேசிவிட்டு எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணும், அதனால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் ஏற்பாடு பண்ணி விடுங்க, இல்லை உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது நான் வந்து இருக்கேன், எனக்கு தனியாக இருக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது, அவங்க விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க.